வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இப்போ 2025ல் சில பதவிகளுக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு. 2025ஆம் ஆண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ரெடி ஆகிடுச்சு. அதை பற்றிய இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெட்டீரியல் புக்கில் என்னெல்லாம் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ வந்து பிடிஎஃபாக நாங்கள் கொடுக்கறதில்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புக்கு தான். பிரிண்டட் மெட்டீரியலாகவே உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம். ஸோ அந்த புக்கில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ 2025ல் இந்த போஸ்டிங்க்கு எல்லாமே கால் ஃபார் வந்திருக்கு. அலுவலக உதவியாளர், சுகாதார பணியாளர், தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், வீட்டு உதவியாளர், வாட்டர்மேன், சோப்தார், மசால்ஜி, காவலர், இது போல் போஸ்டிங்க்கெல்லாம் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் கவர் ஆகிற மாதிரி தான் நாங்கள் வந்து கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு தெரியும். அதில் என்னென்ன விஷயங்கள் சிலதெல்லாம் மிஸ் ஆச்சோ அது எல்லாமே இப்போ வந்து நான் இணைச்சிட்டேன். அதுக்கு தான் இவ்வளோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் இணைச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அந்த கண்டென்ட்டில் புக்குக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 76 பேஜ் வரைக்கும் கிட்டத்தட்ட 500 கேள்விகள் இருக்கும். இந்த 500 கேள்விகள் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வுகளில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட முக்கிய வினாக்களின் தொகுப்பு. ஸோ இது வரைக்கும் ஒரு 4 to 5 இயர்ஸ் இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சில போஸ்டிங்லாம் கால் ஃபார் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு டைப் பண்ணிட்டேன். ஸோ அந்த கொஸ்டின் அதுக்குரிய 4 ஆப்ஷன் இருக்கும். அதுக்குரிய விடை வந்து கீழேயே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 500 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களின் தொகுப்பே ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பேன். இதை வந்து தேர்வர்கள் கட்டாயம் படிக்கவும். ஏன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. அதுக்காக தான் நான் இதிலே கொடுத்துருக்கேன், தேர்வர்கள் கட்டாயம் படிக்கவும் அப்படின்னு. சரிங்களா? ஸோ இதில் 76 பேஜ் வரைக்கும் 500 கேள்விகள் இதில் ஃபஸ்ட்டில் இருக்கும். அடுத்து 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்புலாம் பொது தமிழுக்கு உரிய கேள்விகள். இது எந்தெந்த புக்கிலேருந்து எடுத்திருக்கேனே கொடுத்துருக்கேன். அதுக்குரிய பேஜஸும் இங்கே இருக்குது. 77லேருந்து 101 வரைக்கும் 6ஆம் வகுப்பு தமிழ், அடுத்து 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, இது போல் 10ஆம் வகுப்பு வரைக்குமே கொடுத்துருக்கேன். அதுக்குரிய பேஜஸும் இங்கே இருக்குது. லைன் பை லைன் வந்து நான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அந்த புத்தகத்துலேருந்து, தமிழ் புத்தகத்துலேருந்து எப்படி உங்களுக்கு கேட்பாங்களோ அது போல் எடுத்து கொடுத்துருக்கேன். ஈவன் நீங்கள் இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு புக்கு கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்க, ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் அதுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நியூ சிலபஸ் படி ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட் நான் சொல்ல வரலை. 6த்துலேருந்து அந்த 10th வரைக்கும் உங்களுக்கு தமிழ் புக்கு ஃபுல்லாக படித்து உள்ளே இருக்கக்கூடிய கேள்விகள் இதில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து இப்போ அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு தமிழ். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த 2024 எக்ஸாமில் நிறைய கேள்விகள், தமிழ் கேள்விகள் எதுலேருந்து கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து கேட்டிருந்தாங்க. அதனால் உங்களுக்காக நான் வந்து ஃபுல்லாக 5ஆம் வகுப்பு தமிழ் ஃபுல் கொஸ்டின்ஸுமே எடுத்துட்டேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸு 5ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கூடுதல் கேள்விகள். இந்த கூடுதல் கேள்விகள் என்னென்னா, இந்த இயரில் மிஸ் ஆகிருக்கு இல்லையா, 6th, 7th, 8th, 9th அதில் மிஸ் ஆன சில புக் பேக் கொஸ்டின்ஸ். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அவங்க புக் பேக் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க. நான் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் எழுதுருவீங்கனால முதல்ல கொடுக்காம இருந்தேன். பட் அதுதான் உங்களுக்கு கேட்குறாங்களே, அதனால் நான் இந்த வாட்டி என்ன பண்ணுறேன்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இது கூடுதல் கேள்விகள்னு கொடுத்துருக்கேன் பின்னாடி ஆட் பண்ணதுனால. பட் அதுலேயுமே அது 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு தொடர்ச்சி, 8ஆம் வகுப்பு தொடர்ச்சின்னு கொஞ்சம் கண்டினியூஷன் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருவேன். நீங்கள் வந்து ஒரு வேளை 8ஆம் வகுப்பு வரைக்குமே போதும்னு நினச்சாலும் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 9, 10 சேர்த்து படிச்சுக்கிட்டா ஈஸி. அவங்க கொஸ்டின்ஸ் வந்து அதில் இது கூட 1 or 2 வரலாம். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்காங்க. அதுக்காக தான் நான் பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ பொது தமிழ் ஃபுல்லாக இதிலே கவர் ஆகிடும். ஆனால் மெயினாக நீங்கள் இந்த 8ஆம் வகுப்பு வரைக்கும் போஸ்டிங் கேட்டதுனால 5ஆம் வகுப்புலேருந்து தெளிவாக படிக்கணும். 8ஆம் வகுப்பு வரைக்கும் கண்டிப்பாக படிச்சிடணும். புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதிலே இருக்கும், படிச்சிருங்க. அடுத்தது வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு, உணவு மற்றும் பானங்கள் பரிமாறுதல், அலுவலக பராமரிப்பு பற்றிய பொது அறிவு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 249லேருந்து 390 வரைக்கும் இருக்கக்கூடிய பேஜஸில் இருக்குது. இது எங்கேருந்து நான் ஃபுல்லாக கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன்னா 3ஆம் வகுப்புலேருந்தே இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்துக்கங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அங்கேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய உணவு சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் அதிகமாக இப்போல்லாம் எக்ஸாமில் வருது. அதனால் 3ஆம் வகுப்புலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதை நான் இங்கே சொல்லலை, பட் நான் இப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்னென்னா 11th, 12th புக் இருக்கு இல்லையா, நியூட்ரிஷன் புக்லேருந்து ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு சில கேள்விகள்
ஏன்னா அவங்க புக் வந்து 8த் வரைக்கும் சிலபஸ் குடுத்ததுனால அத அப்படி அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி 11த், 12த் புக்ல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் சம்மந்தமான கேள்விகளும் இதில இணைச்சிருக்கேன். அத வந்து இங்க நான் குடுக்கலனாலும் அதில கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க உள்ள போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த கொஸ்டின்ஸ்லாம் 11த், 12த் புக்லேருந்து குடுத்துருக்கேன். ஸோ அதிலேயே வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஓரளவுக்கு கவர் ஆயிடும். இது இல்லாம ஒரு 10% இல்லன்னா ஒரு 9% கொஸ்டின்ஸ் வந்து அவங்க வெளிப்படையாவும் கேட்பாங்க. அதாவது பேசிக்கா சில திறன்கள ஆராயிற மாரி. அது புக்ல இல்லாம இருக்கும். அதையும் நீங்க தெரிஞ்சு படிச்சுக்கணும். அத நான் இப்பவே சொல்லிர்றேன். ஏன்னா ஓடுதலுக்கு எவ்வளோ எனர்ஜி செலவாகுது, அந்த மாரிலாம் போன தடவ கேட்டிருந்தாங்க. அது வந்து நம்ம புக்ல தேடி பார்க்க முடியாது. ஆனா ஜெனரல் கொஸ்டின்ஸா இருக்கும். ஆனா 90-95% கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு புக்லேருந்து தான் வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நீங்க வேணா ஓல்டு கொஸ்டின்ஸ்லாம் போய் பாருங்க. ஏன்னா ஒருத்தவங்க மெசேஜ் கேட்டிருந்தாங்க. அதனால நான் சொல்றேன். அடுத்து அடிப்படை கணித திறன். இது ஃபுல்லாவே உங்களுக்கு புக் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எதுவுமே வராது. இது பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து கவர் பண்றேன்னா, 5ஆம் வகுப்பு கணிதம்லேருந்து 10ஆம் வகுப்பு கணித புத்தகம் வரை 5த்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அதிலேயே எப்படி தேவையான கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த ப்ரீவியஸ் இயர்லலாம் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ, அத பேஸ் பண்ணி மேக்ஸிமம் அந்த மேத்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வர மாரி குடுத்துட்டேன். இப்போ போன முறையே ஒரு 200 மேத்ஸ் கொஸ்டின்ஸ் தான் குடுத்துருந்தேன். அதுலேருந்தே உங்களுக்கு ஃபுல் மேத்ஸ் கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 10 கொஸ்டின்ல ஒரு 7, 8 கொஸ்டின் அப்படியே புக் பேக் கொஸ்டின் அப்படியே நான் குடுத்துருந்தேன் மெட்டீரியல்ல. ஸோ அப்படியே தான் வந்துருச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாரி தான் இப்பயும் குடுத்துருக்கேன். இந்த அடிப்படை கணிதத்திறன் இந்த மேத்ஸ் வந்து ஓரளவுக்கு நீங்க கத்துக்கிட்டாலே போதும். லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நடப்பு நிகழ்வுகள் குடுத்துருக்கேன். அதாவது இப்ப 23, 2024ல முக்கியமா சிலதெல்லாம் என்ன நடந்துச்சோ, அதெல்லாம் கம்பைல் பண்ணி கொஸ்டின்ஸா குடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இப்ப அந்த போர்ஷன் கவர் ஆகுற மாரி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன். உள்ள கன்டென்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா, இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. அதில எல்லா மெட்டீரியலுமே கவர் ஆகுது. நாங்க புக்கா தான் இப்ப குடுக்குறோம். கொரியர் தான் பண்ணிடுவோம். ஸோ பிடிஎஃப் மெட்டீரியல் அனுப்புறது இல்ல. அதையும் நான் தெளிவா சொல்லிர்றேன். உங்களுக்கு வேணா சில சாம்பிள் கொஸ்டின்ஸ் மட்டும் இப்ப நான் சொல்லிர்றேன். எப்படி இருக்கு கொஸ்டின்றது மட்டும் காட்டிர்றேன். இது வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் உங்களுக்கு கேட்குறாங்கன்னு சொன்னாலே ரிப்பீட்டடா சில கொஸ்டின்ஸ் அதெல்லாம் இது பாருங்க. தமிழ் தாய் வாழ்த்து பாடல் இயற்றியவர் யாரு? அப்புறம் தேம்பாவணி, பாரதியாரோட படைப்பு என்ன? பாரதிதாசன் படைப்பு, அவங்களோட இயற்பெயர் என்ன? இது போலலாம் சில கேள்விகள் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. அது எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் 500 கொஸ்டின்ஸ்ல வந்துரும். அதுக்குரிய சாம்பிள் இது. இப்ப யாருடைய பிறந்த நாள் வந்து குழந்தைகள் தினம், ஆசிரியர் தினம் இதெல்லாம் கேட்குறாங்க இல்லையா? அதனால இது போலயே குடுத்துருக்கேன் பாருங்க. பிராக்கெட்ல இந்த டேட்டு, என்னவா கொண்டாடிட்டு இருக்கோம், யாரோட பர்த்டே அதெல்லாமே இணைச்சிருக்கேன். இது இல்லாம இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ல வரக்கூடியது. ஸோ தமிழ பொறுத்தவரைக்கும் எங்கெங்க ஸ்டார்ட் ஆகுதோ, அங்கேயே இந்த மாரி டைட்டில் குடுத்துருப்பேன். 6ஆம் வகுப்பு தமிழ்னா 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்புனா 7ஆம் வகுப்பு அந்த மாரி டைட்டில் இருக்கும். இது போல கொஸ்டின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும். அதுக்குரிய விடை எல்லாமே கீழயே இருக்கும். கொஸ்டினுக்கு கீழயே இருக்கும். நீங்க வந்து இங்கேயே தேடிக்கலாம். ஆன்சர் பார்த்துக்கலாம். 5ஆம் வகுப்பு தமிழ் கேள்விகள் இங்கெல்லாம் இணைச்சிருக்கேன் பாருங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே இணைச்சிருக்கேன். புக் உள்ளேருந்தும் சில கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துருக்கேன் இதுல. இது ஃபுல்லாவே 5த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்லேருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் இது போல தான் குடுத்துருக்கேன். தொடர்ந்து எத்தனை நிமிடங்களுக்கு மேல் ஆக்ஸிஜன் கிடைக்கலனா, மூளை செயல்பாட்டை இழக்கிறது, எத்தனை சிறுநீரகங்கள் உள்ளன? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்லயே கேட்டிருக்காங்க. அத பேஸ் பண்ணியே ஃபுல் கொஸ்டின்ஸும் இதுல இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, 11த், 12த் நியூட்ரிஷன் புக்லேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள். ஸோ இந்த கேள்விகள்லாம் 3லேருந்து 5த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ். சாம்பிள் இருக்கு பார்த்துக்கங்க. இந்த உறைதல், சுருங்குதல், ஆவி அதெல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க அடிக்கடி கொஸ்டினு. விட்டமின்ஸ், இட்லி தயாரிக்க என்ன தேவை? இதெல்லாமும் கேட்பாங்க இல்லையா? இந்த கொஸ்டின்ஸ்லாம் இதிலே இருக்கு பாருங்க. நீரோட கொதிநிலை இதெல்லாமே கேட்டிருந்தாங்க போன தடவையே. ஸோ இதெல்லாம் வந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 5த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் கொஸ்டின்ஸ்லேயே கவர் ஆகும். அது எல்லாமே நான் ஃபுல்லாவே கவர் பண்ணி குடுத்துருக்கேன். அப்புறம் கார்போஹைட்ரேட்டு, சத்து பத்துலாம் அதிகமா கேட்டாங்க இல்லையா? இது எல்லாமே இதில குடுத்துருக்கேன். இதிலேயே இருக்கு பார்த்துக்கங்க. டோட்டலா இந்த புக்குல 445 பக்கங்கள் இருக்கு. 2600 கேள்விகள் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நீங்க இந்த புக்கு படிச்சாலே உங்களுக்கு வந்து ஒரு 90-95% சிலபஸ் ஃபுல்லா கவர் ஆயிடும். எக்ஸ்ட்ரா நீங்க அந்த 5% அவங்க வெளியிலேருந்து கேட்கறத தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதா இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா, இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.